ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏஐ இப்போ வந்து ரொம்பவே நம்மளோட இண்டஸ்ட்ரியிலே ஆகட்டும், நம்மளோட வாழ்க்கையிலே ஆகட்டும், இந்த வேர்ல்ட்ல ஆகட்டும் ரொம்பவே பூம் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். நிறையா வந்து அது ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துலையுமே ஏஐ கொண்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். அந்த வெப் சீரிஸ் ஃபுல்லி பவர்டு பை ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு மித்தாலஜிக்கல் ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு கதையை ஏஐ வச்சு எடுக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. நல்லா வரணும்னு சொல்லி நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ ஏஐ வச்சு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது மூவிஸ்லேருந்து நிறையா ஜாப் ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே ஏஐ வந்துருச்சு. நம்ம டே டு டே லைஃப்பில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோன்னா அதில் கூட மெட்டா ஏஐ இருக்குது. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு ஏஐ விஷயம் நமக்கு இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பர்சன் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. அந்த யூஸ் பண்ணுற அந்த மனுஷங்களே அந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமா? அந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும்ல. ஸோ அது வந்து உண்மையாக நடக்க போகுதா, நடக்குமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். இப்போ எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லலாம் ஏஐ வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறோங்கும் போது அந்த ஃபோனில் இப்போ நம்ம கூகுள் ஒரு சர்ச் பண்ணுறோன்னா அதுவே வந்து ஏஐ மோடு அதுவே போய் நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் அதுவே தர மாதிரி நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வந்து மெட்டா ஏஐ இருக்குது, இன்ஸ்டாவில் மெட்டா ஏஐ இருக்குது. நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்களோட நேமில் அவங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினை, தென் வந்து நிறையா டீப் சீக் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸுமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் இருக்குது. கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் நிறையா இருக்குது. லைக் கிரியேட்டர்ஸ் இப்போ வந்து ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு கரெக்டான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாங்கன்னா அந்த தம்ப்நெயில் அதுவே கிரியேட் ஆயிரும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கோடிங் படிக்கணும், நான் வந்து டிசைனிங் படிக்கணும், டெவலப்பர் ஆகணும், இதெல்லாம் சொன்ன காலம் போய் நான் நல்லா ப்ராம்ப்ட் எழுத கற்றுக்கணும், எனக்கு நல்லா ப்ராம்ப்ட் எழுத தெரியணும், அப்போ தான் என்னால் நல்ல ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும், இல்லை ஒரு தம்ப்நெயில் ஜென்ரேட் பண்ண முடியும், ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ண முடியுங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்மளாம் இப்போ தள்ளப்பட்டிருக்கோம் தான் சொல்லணும். இப்போ ஏஐ வந்து ஒரு மனுஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு குவெஸ்டின் வந்து நோ தான். நம்மளோட எலான் மஸ்க் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக ஏஐ வந்து ரொம்ப டேஞ்சரஸ். உலகத்துக்கு அது வரும்போது நிறையா மக்கள் அவங்களோட வேலைகளை இழப்பாங்க, நிறையா விஷயம் மாறும், அந்த மாதிரி வந்து அவரே சொல்லியிருக்காரு. அப்போ அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஏஐ வந்து மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த ஏஐயை யூஸ் பண்ணக்கூடிய மனுஷங்களை தான் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது பர்சன்ஸ் ஹூ ஆர் யூஸிங் ஏஐ வில் பி ரீப்ளேஸ்டு. அப்போது உங்களுக்கு அந்த ஏஐயை எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதில் பக் வந்தால் அதை எப்படி சரி பண்ணணும், ஒரு ஏஐ இருக்குன்னா அதை விட பெட்டரான ஒரு ஏஐ எப்படி கிரியேட் பண்ணுறது, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஏஐ எப்படி கிரியேட் பண்ணுறது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வெறும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது வெறும் ஒரு கோடு தான். ஆனால் நீங்கள் நல்லா நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ளஷ் அண்ட் பிளட் இருக்க ஒரு மனுஷங்க, நம்ம தான் அதை திங்க் பண்ணி அந்த ஏஐயே கிரியேட் பண்ணது நம்ம தான். ஸோ அதெல்லாம் நம்மளை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சில பேர் நாலேஜே வளர்த்திக்காம அந்த ஏஐயை நம்பியே இருப்பாங்க தெரியுமா, அதை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு அவங்கள தான் ரீப்ளேஸ் பண்ணும் ஏஐ அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. தென் அதுதான் உண்மையும் கூட. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்த கேட்டை ஏஐ வச்சு நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? முடியும். இந்த கேட் மாதிரியே ஒரு கேட்டை வச்சு நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம், ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணுற மாதிரி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். பட் ஒரிஜினலாக இந்த மாதிரி ஃப்ளஷ் அண்ட் பிளட்டோட இந்த விளாடுற மாதிரி ஒரு கேட்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? ரோபோட் வச்சு பண்ணலாம், மெஷின் வச்சு இருக்கும், அந்த ஒரு மெட்டல்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி உயிரோட ஒன்று நம்மளால பண்ண முடியுமா? முடியாது. அந்த எமோஷன் வராது. என்னதான் டீப் லேர்னிங் வச்சு எமோஷன்ஸ் கொண்டு வந்தாலும் அது இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக நமக்கு வேர்ல்டு கொடுத்த மாதிரி வராதுல்ல. ஸோ அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்களுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ யாருமே பயப்பட வேணாம். ஏஐ வந்து நம்மளோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏஐயை மட்டுமே நம்பி நாலேஜ், ஸ்கில், எஜுகேஷன் சில பேர் அந்த மாதிரி வளர்த்திக்காமல் இருக்கவங்களை தான் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும். அதுதான் வந்து உண்மை. ஸோ நல்லா படிங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், கூகுள் யூஸ் பண்ணலாம், எது வேணால் நம்ம இன்டர்நெட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் தான். அதே டைம் அதை மட்டுமே நம்பி அதுவே நமக்கு ஒரு ரிசல்ட் தரும்னு இல்லாமல் நம்மளோட பிரெயின், நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட எஜுகேஷன் வச்சு அதோட நாலேஜை போட்டு நம்ம ஒரு ரிசல்ட் கொண்டு வரக்கு ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏஐ வச்சு ஒரு படமே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. லைக் இப்போ நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் நிறையா மூவிஸ் வரும், கார்ட்டூன்ஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம்.
விஎஃப்எக்ஸ் பண்ணுற சிஜி பண்ணுறது இந்த மாதிரி நிறையா படங்களில் நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தது இல்லை தானே. இப்போ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லாவே வந்துட்டுருக்கு. அதை வச்சு நிறையா வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஒரிஜினலாக இருக்குது, ரொம்ப இது டேஞ்சரஸாக இருக்குதுன்னு நிறைய பேரே சொல்லியிருக்காங்க. உண்மைதான் அதுவும் கூட. பட் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு எமோஷன் இருக்காது. நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஒர்க்கை நம்ம டைம் கொடுத்து பண்ணுறதுக்கும் ஏஐ வச்சு சிம்பிளாக நம்ம பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டையுமே தரும். அதுவே நம்ம ஈஸியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இப்போ பண்ணிட்டு போகலாம். அது வந்து ஒரு எமோஷன் இல்லாமல் இருக்கலாம். மேபி ஃபியூச்சரில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ணுறதுமே நல்ல ஒரு எமோஷனோட சூப்பராக வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, நல்ல ப்ராம்ப்ட் கொடுத்து பண்ணணும்னா. பட் அந்த மாதிரி அது வரும்போது நம்மளை மாதிரி இருக்க யங்கர் ஜென்ரேஷன்ஸ் அதை மட்டுமே நம்பி இல்லாமல் தனியாக நமக்கும் சில விஷயங்கள் க்ரியேட் பண்ண தெரியணும், சுயமாக நமக்கும் சிந்திக்க தெரியணும். ஏஐ இல்லைங்கும் போது நமக்கு எந்த நாலேஜ் அது இல்லை, அதுக்கிட்ட தான் நம்மளோட நாலேஜ் எல்லாம் அதை நம்பி தான் இருக்குங்கும் போது அது இல்லைன்னா இப்போ நம்மளோட நாலேஜ் எவ்வளோ இருக்கும் அதை நம்ம தானே யோசிக்கணும். ஸோ யாருமே கவலைப்பட வேணாம். ஏஐ வந்து ஜாபை ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏஐ யூஸ் பண்ணுறவங்கள தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஏஐ யூஸ் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்கள். யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, கரெக்டு தான். பட் ஒரு லிமிட்டோட யூஸ் பண்ணிட்டா தான் நம்மளோட நாலேஜுக்கும் நம்ம படித்ததுக்கும் நம்மளோட ஸ்கில்லுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு டெக் பஸ் ஆஃப் விஷுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.